சார் குட் ஈவினிங் சார். எங்கடா போன? சார் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் சார், வெளியில போயிட்டு வரக்குள்ள. உச்சாக்கல காலையில ஒரு ஆள் தண்ணி மட்டும்தான். ஓ சார், மத்தவங்க? குறுப்புல போட்டிருக்கேன், நான் பாக்கல ஒருத்தரும். ஓம் சார், நான் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் சார். இப்போ கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் சார். சரி ஆரம்பிப்போம்டா. சார் நாங்கள் அன்றைக்கி உள்ள 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 காரணி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வெளியே காரணி பார்ப்போம்னு சொன்னீங்க. ஆமாடா, அதான் வீடியோ போட்ட, நீ பாக்கலையா அது? இல்லை சார். நீ அதை பார்க்கணும் வேண்டைக்கு. ஓகே சார். இல்லாட்டி இப்ப சார் மானிய முறை. ஆ சார், இது ஐரோப்பியாவில் அது அதை நான் பார்த்தேன் சார். அதை போட்டிருந்தீங்க பேப்பர். இது நான் இது வெளியே காரணி நோமலா படிப்பிச்சு போடணாண்டாது. இப்ப நான் மானிய முறை தொடங்குற பிளான்ல இருந்து நான். ஓகே சார். மானிய முறை தொடங்குவோமா? தொடங்கும் சார். ஐரோப்பிய வரலாறுல மத்திய காலகட்டத்துல கிபி 9ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்றுக்கொள்ளு இந்த மானிய முறை. இந்த மானிய ஓகே. முறை எழுதுறியா? இல்லை, ஆமாம் சார், ரஃபாக நோட் பண்ணுறேன். சரி, ஓகே. சொல்லுங்க ஐரோப்பிய சார். வரலாற்றுல மத்திய காலகட்டத்துல கிபி 9ஆம் நூற்றாண்டுல நிலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மானிய முறை தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இந்த மானிய முறை தோற்றத்துக்கான காரணத்தை நாங்க நோக்குவோம் என்றால் உரோம பேரரசனுடைய வீழ்ச்சி, ஓகே சார். நாகரிகமற்றவர்களுடைய எழுச்சி, மற்றது படையெடுப்பு, அடுத்தது பிரபுக்களினுடைய எழுச்சி, அடிமை முறை தோற்றம், ஓகே சார். அடுத்த பண்டமாற்று முறை, ஓகே சார். பண்ணை முறை, ஆமா. அடுத்தது கிராமங்களுடைய எழுச்சியினால இந்த மானிய முறை தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இந்த சொல்லுங்க சார். மானியம் மறுபடியும் அதை ஒரு தடவை சொல்லுங்க சார். உரோம பேரரசனுடைய வீழ்ச்சி, ஓகே நாகரிகமற்ற சார். இனத்தவர்களுடைய படையெடுப்பு, ஓகே சார். பிரபுக்களுடைய எழுச்சி. சார் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு சார், அதுக்கு முதல்னு சொன்னீங்க, யார் சார் அவங்க? இது நாகரிகமற்றவருடைய எழுச்சியா? ஆமாம் சார். அதான் மிலேச்ச இனத்தவர்கள். பிரேக்கெட்டுக்கு போடப்பா, மிலேச்ச இனத்தவர்கள். நான் பாயிண்ட்ஸா தருவேன். ஓகே சார். அடுத்தது அடிமை முறையினுடைய தோற்றம், பண்டமாற்று முறை, பண்ணை முறை, கிராமங்களுடைய எழுச்சி. சரியா? ஓகே சார். இந்த மானிய முறை பியூடலிசம் என அழைக்கப்படுது. இந்த மானிய முறை பியூடலிசம் என அழைக்கப்படுது. பியூடம் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. பியூடம் நிலமானிய முறை என்பது பல்வேறுபட்ட வரவழக்கங்களை வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைத்துள்ளார்கள். அவ்வகையில நிலமானிய முறை மன்னன் தொடக்கம் அடிமை வரைக்கும் நிலத்தினுடைய சேவையின் அடிப்படையில் ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருப்பதே நிலமானிய முறை என குறிப்பிடப்படுகின்றது. அதாவது மன்னன்ல இருந்து சேவகன் வரை அடிமை நிலத்தோடு தொடர்புடைய அனைவரும் இந்த நிலத்துல பின்னி பிணைந்தவர்களாக காணப்படுதல் நிலமானிய முறை என குறிப்பிடப்படுகின்றது. விளங்குதா? ஓம் சார். மன்னன்ல இருந்து சேவகன் வரை, மன்னன் தொடக்கம் அடிமை வரை நிலத்துடன் சேவையின் அடிப்படையில ஓகே சார், ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருத்தலே நிலமானிய முறையாகும். அடுத்த பாயிண்ட்ஸ், நில உரிமை சம்பந்தமான சேவைகளின் அடிப்படையில் உருவாகியதே நிலமானிய முறை. நிலம்தான் அங்க மானிய முறை காலத்துல மெயினான ஒரு விடயமாக காணப்படுது. நில உரிமை சம்பந்தமான சேவைகளின் அடிப்படையில் உருவாகியதே இந்த நிலமானிய முறை.
சரியா? ஓகே சார். இந்த நிலமானிய முறை வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு அளவுல ஐரோப்பாவில தோற்றம் பெற்று 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுல உச்ச வளர்ச்சி அடைந்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வீழ்ச்சி பெறுது. கிபி 9ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெறுது. ஓகே சார். 12, 13 வளர்ச்சி அடையுது. 11 12 வளர்ச்சி அடையுது. ஓகே சார். 14 15 வீழ்ச்சி அடையுது. ஓகே சார். இதுல மானிய முறையின தோற்றத்துக்கான காரணங்களை நாங்க அடுத்த பார்ப்போம். ஐரோப்பிய வரலாறுல கிபி 9ஆம் நூற்றாண்டுல நிலத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றுக் கொண்ட மானிய முறை வந்து முதலாவது பாயிண்ட்ஸால வந்து வீழ்ச்சி பெறுது என்னண்டா தோற்றம் பெற்றுக் கொள்வது என்னண்டா உரோம பேரரசனுடைய வீழ்ச்சியினால வந்து இந்த மானிய முறை வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். அதாவது என்னன்னா மத்திய காலகட்டத்துல வந்து உரோமை மையமாக கொண்டு 2 வம்சம் வந்து காணப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்த வம்சம். உரோமை ஓகே சார். மையமாக கொண்டு உரோமை மத்திய காலகட்டத்துல உரோமை மையமாக கொண்டு 2 வம்சங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வம்சங்களா வந்து காணப்படுது. ஓகே சார். அதுல ஒன்று கரோலிங்கிய வம்சம், அடுத்தது மொரோலிங்கிய வம்சம். கரோலிங்கிய வம்சம், அடுத்தது மொரோலிங்கிய வம்சம். ஓகே சார். இந்த ரெண்டு வம்சங்களும் வந்து தலை சிறந்த வம்சங்களா வந்து காணப்படுது. இந்த வம்சங்களுக்கு இடையில வந்து ஆட்சி ரீதியான தகராறு வந்து இடம்பெற்று வருது. இதுல கிபி 814ஆம் ஆண்டு கரோலிங்கிய வம்சத்துல வந்து ஒரு பேரரசனாக விளங்குகிறான் மகா சால்ஸ் அல்லது சாலிமென் அல்லது சால்ஸ் என்பவன் வந்து இறக்குறான். சார் அது முதல்ல சொல்லுங்க சார், யாரு? இந்த கரோலிங்கிய மொரோலிங்கிய வம்சத்துல வந்து கரோலிங்கிய வம்சம் வந்து ஆட்சி காலத்துல வந்து கிபி 814ஆம் ஆண்டு ஓகே சார். கரோலிங்கிய பேரரசனாக விளங்குகின்ற மகா சால்ஸ் ஓகே சார். அல்லது சாலிமன் ஓகே சார். அடுத்த வந்து சால்ஸ் ஓகே சார். அவன் வந்து இறக்கவே பேரரசை அந்த இறந்த பிறகு இந்த பேரரசு வந்து பலவீனமான ஒரு அரசா வந்து மாறுது. ஏனென்றா முக்கிய பலமான மன்னன் வந்து இறந்தா பிறகு அந்த அரசு வந்து என்னது அந்த அரசு வந்து வீழ்ச்சி அடையுது. இதனை சாதகமா பயன்படுத்தி மிலேச்ச இனத்தவர்கள் வந்து உரோம் மீது படையெடுத்து வருகிறார்கள். இதான் முதலாவது காரணம். ஓகே சார். சரியா விளங்கிட்டா? ஆமாம் சார். மிலேச்ச இனத்தவர்கள் படையெடுப்பு. அதான் வந்து உரோம பேரரசுல வந்து 2 வம்சம் காணப்படுது. ஒன்று கரோலிங்கிய மொரோலிங்கிய வம்சம். இதுல கரோலிங்கிய வம்சம் வந்து கிபி 814ஆம் ஆண்டு ஆட்சி செய்து இந்த ஆட்சி செய்யற வழியில வந்து கரோலிங்கிய வம்சத்துல வந்து மகா சால்ஸ் அல்லது சாலிமன் அல்லது சால்ஸ் என்பவன் வந்து என்னது இறக்குறான். இவன் இறக்கவே அந்த அரசு வந்து என்ன பலவீனமான அரசா வந்து மாறுது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு மிலேச்ச இனத்தவர்கள் வந்து படையெடுத்து வந்து இந்த ரோம பேரரசை வந்து கைப்பற்றினம். இது வந்து மானிய முறையினுடைய தோற்றத்துக்கு வந்து காரணமாக வந்து அமைது. சரியா? ஓகே சார், விளங்கிச்சு. அடுத்தது மிலேச்ச இனத்தருடைய படையெடுப்பு. அடுத்த பாயிண்ட்ஸ். அதாவது கரோலிங்கிய பேரரசனான மகா சால்ஸ் அல்லது சாலிமன் அல்லது சால்ஸ் வலிமை மிகுந்த ஆட்சியாளனாக காணப்பட்ட காரணத்தால் உரோம பேரரசை நோக்கி எந்த ஒரு படையெடுப்பும் வந்து
என்னது படையெடுப்பு வந்து மேற்கொண்டாலும் அந்த படையெடுப்பு வந்து தோல்வியிலா முடிவடையுது. ஏனென்றா மகாசால்ஸ் மன்னன் அந்த படையெடுப்புகளை வந்து முறியடித்து உரோம பேரரசை வந்து ஒரு அதிகாரம் மிக்கதாகவும் இராணுவ படைபலம் மிக்கதாக ஒரு அரசா வந்து பேரரசா வந்து வைத்திருக்கிறான். இவன் இறந்தா பிறகு என்னது இந்த பலம் வந்து குன்றி போது இந்த பலத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு மிலேச்ச இனத்தவர்களாக விளங்குகிற பிராங்க் பிராங்க் ஓகே சார். விசுகொத் 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 ஓகே சார். வண்டல்கள் 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 ஓகே சார். ஆங்கிலோர் ஆங்கிலோர் சக்சோனியர்கள் சக்சோனியர்கள் சரி சார். சக்சோனியர்கள் ஒஸ்ட்ரோகொத் 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 ஓகே சார். லொம்பாடர்கள் 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 ஓகே சார். வண்டோளர்கள் 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 ஓகே சார். அங்கோலர்கள் 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 ஓகே சார். பர்கண்டியர்கள் பர்கண்டியர்கள் ஓகே சார். பார்த்தியர்கள் 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 ஓகே சார். கூணர்கள் கூணர்கள் ஹன்கள் 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 ஓகே சார். போன்ற மிலேச்ச இனத்தர்கள் வந்து படையெடுத்து வாரினம். இந்த படையெடுப்பால வந்து மக்களின் சொத்துக்களை வந்து அவர்கள் வந்து சூறையாடி கொள்ளினம். மக்களுடைய சொத்துக்களை வந்து இந்த மிலேச்ச இனத்தர்கள் வந்து என்னது அரச கைப்பற்றி என்னது மக்களுடைய சொத்துக்களை வந்து சூறையாடி கொள்ளினால வந்து இந்த மானிய முறை வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சார் சார் அப்படியே சார் அப்ப மானிய முறை தோற்றமே பெறுது, உருவாகுது. ஆஹ் சரி, இவங்களாலே அப்ப மானிய முறை வந்து உருவாகுது. மானிய முறை வந்து எல்லா பல்வேறுபட்ட காரணங்களால உருவானது. இதுவும் ஒரு காரணம் தான். காரணம். ஓகே சார். ஓகே சார். ஏண்டா அரசன் இருந்தா வந்து மக்களை வந்து என்னது வழிநடத்தி செல்லலாம். ஆனா அரசனே இல்லை. இப்ப மிலேச்சைனை தொடர்ந்து படையெடுத்து வந்தால வந்து அரசன் வந்து இறந்தா பிறகு ஒரு என்னது படையெடுப்பு ஆள வந்து மக்கள் வந்து என்னது தங்களுடைய நிலங்களை வந்து இழந்து கொள்ளினம். சரியா? ஓகே சார். விளங்கிச்சு. அடுத்த பாயிண்ட்ஸ் பிரபுக்களுடைய எழுச்சி மானிய முறையின் தோற்றத்துக்கு செல்வாக்கு செலுத்தியது. பிரபுக்களுடைய எழுச்சி வந்து மானிய முறையின் தோற்றத்துக்கு வந்து செல்வாக்கு செலுத்துது. கிபி 9ஆம் நூற்றாண்டளவில் மிலேச்ச இனத்தர்கள் வந்து படையெடுத்து வந்த போது மன்னனிடம் வந்து போதிய அளவான பலமிக்க படைகள் வந்து காணப்படவில்லை. ஆனால் பிரதேச ரீதியாக வந்து படைகள் கொண்டு எழுச்சி பெற்றவர்களாக வந்து பிரபுக்கள் வந்து காணப்பட்டனர். இந்த படைபலத்தை கொண்ட மக்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாக்க முன்வந்தவர்கள் இந்த பிரபுக்கள். இந்த பிரபுக்களுடைய எழுச்சியால வந்து மானிய முறை வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. என்னண்டா பிரபுக்கள் வந்து மானிய முறை காலத்துல வந்து மன்னன் இறந்தா பிறகு மன்னனிடம் வந்து படைபலம் வந்து அதிகளவாக காணப்படவில்லை. ஆனா பிரபுக்களிடம் வந்து அதிகளவான படைபலங்கள் வந்து காணப்படுது. இந்த படைபலத்தை பயன்படுத்தி கொண்டு மிலேச்ச இனத்தருடைய படையெடுப்பை வந்து இவர்கள் வந்து தடுத்து நிறுத்துறார்கள். இப்படி தடுத்து நிறுத்தி இவர்கள் வந்து ஒரு பலம் மிக்க ஒரு
கட்டமைப்பை வந்து கொண்டு வந்தமையால வந்து இந்த மானிய முறை வந்து இவருடைய பிரபுக்களுடைய எழுச்சிக்கு வந்து இது ஒரு காரணமா வந்து அமையுது. மக்களுடைய சொத்துக்களை வந்து பாதுகாத்தவரா வந்து இவர்கள் பிரபுக்கள் வந்து காணப்படுகிறார்கள். சரியா? ஓகே சார். அடுத்தது அடிமை முறையின் தோற்றம் மானிய முறையின் உருவாக்கத்துக்கு வித்திட்டது. அதாவது நாகரிக மற்ற இனத்தவர்களுக்கு அஞ்சி ஐரோப்பிய மக்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை வந்து என்னது பாதுகாத்துக் கொள்வதற்காக பிரபுக்களிடம் வந்து ஒப்படைத்துக் கொண்டனர். ஏனென்றா மன்னனை விட பிரபுக்கள் வந்து என்னது படைபலத்தால வந்து என்னது பலமிக்கவர்களாக காணப்பட்டார்கள். அதோடு மட்டுமல்லாது மக்களுடைய நிலங்களை வந்து அவர்களிடம் இருந்து என்னது பாதுகாத்து கொண்டதால வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும்டா பிரபுக்கள் வந்து தங்களுடைய நிலங்களை வந்து பாதுகாத்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில வந்து தங்களுடைய நிலங்களை வந்து பிரபுக்களிடம் வந்து ஒப்படைக்கணும். சரியா? அவர்களுக்கே வழங்கி விடுகிறார்கள். பிரபுக்களுக்கே. ஓ, ஓகே சார். இப்படி மக்களிடம் வந்து நிலத்தை பெற்றுக்கொண்ட பிரபுக்கள் வந்து அந்த நிலத்தை வந்து பயன்படுத்தி அந்த வழங்கிய மக்களை வந்து அடிமை போல என்ன அடிமை போல வந்து நடத்தி கொள்கிறார்கள் இந்த பிரபுக்கள். சரியா? இதனை வந்து அடிமை முறையின் தோற்றம் என குறிப்பிடலாம். அடுத்தது வந்து பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறைன்னா என்ன? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குகின்ற கொடுக்கல் வாங்கலை பயன்படுத்துவதற்கு இந்த பண்டமாற்று முறை வந்து காணப்படுது. இந்த பண்டமாற்று முறையால வந்து இந்த மானிய முறை வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? சுயதேவை பொருளாதாரத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால் உங்களுக்கு தனித்தனியா இருக்கிற நபர்களுக்கு வந்து தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வர்களா வந்து அவர்கள் காணப்பட்டமையால வந்து அவர்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்தமையால வந்து இது சுயதேவை பொருளாதார முறை வந்து அந்த காலத்துல மானிய முறை காலத்துல வந்து நிலவுது. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து தன்னிறை பொருளாதாரம். அதாவது வந்து ஒரு கிராமத்துல வந்து மக்கள் வந்து தங்களுடைய என்னது பொருளாதார தேவைகளை வந்து அந்த கிராமத்துக்குள்ள வைத்துக் கொண்டே அதை நிவர்த்தி செய்வதால வந்து தன்னிறை பொருளாதார முறை வந்து மானிய முறை காலத்துல வந்து காணப்படுது. சார் மறுபடியும் சொல்லுங்க சார். அப்படின்னா என்னது தன்னிலை பொருளாதாரம்டா? தன்னிறை பொருளாதாரம்டா ஒரு கிராமத்துல இருக்கிற மக்கள் தங்களுடைய தேவைகளை வந்து அந்த கிராமத்துக்குள்ள மட்டும்தான் வச்சு தங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்வார்கள். வெளியே வந்து போக மாட்டார்கள். ஓகே சார். இதை பயன்படுத்தி பிரபுக்கள் வந்து அவர்களை வந்து அடிமை முறையாகவும் அவர்களுடைய வெளியில போக மாட்டேன் அந்த நுழைச்சு வராதான அவைகளுக்கு. சார். அதால வந்து இந்த பிரபுக்கள் பயன்படுத்தி என்ன மூட நம்பிக்கைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து என்னது விதைக்கினோம். அதாவது வந்து இந்த மானிய முறை வந்து என்னண்டா கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு மூழ்கிய ஒரு என்ன அறிவு மங்கிய ஒரு நிலையாக வந்து இந்த மானிய முறை காலம் வந்து காணப்படுது. விளங்கிட்டா? அதாவது ஆரம்ப காலத்துல அரசர்கள் வந்து காணப்பட்டார்கள். முதல்ல வந்து இந்த மிலேச்சைனத்தர்கள் வந்து படையெடுத்து வரணும். மிலேச்சைனத்தர்கள் வந்து படையெடுத்து வரைக்கும் பிரபுக்களிடம் வந்து படை காணப்பட்டு பிரபுக்கள் வந்து எழுச்சி வரணும். பிரபுக்கள் வந்து எழுச்சி பெற்று என்ன தங்களுடைய நிலங்களை வந்து பாதுகாத்தமையால வந்து மன்னன் இல்லாத காரணத்தால வந்து என்ன பிரபுக்களிடம் வந்து கொடுத்தால என்ன இந்த நிலங்கள் வந்து பாதுகாப்பா இருக்கும் என்ற ரீதியில அறிவு இல்லாத மக்கள் வந்து என்ன செய்யணும்டா ஒரு வழிநடத்த இல்லாத மக்கள் வந்து பிரபுக்களிடம் வந்து நிலத்தை வந்து வழங்கினோம். அப்படி இந்த பிரபுக்கள் வந்து நிலத்தை வந்து வழங்கி இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா இவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து பல்வேறுபட்ட அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்ட போதில் இவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாமல் இவர்கள் வந்து தங்களுடைய ஆடம்பர சுகபோக வாழ்க்கை லௌவீக வாழ்க்கைக்கு வந்து ஈடுபட்டு வந்தமையால வந்து அறிவு மற்றது கல்வி எல்லாம் வந்து மங்கி போகுது இந்த மானிய முறை காலத்துல. இப்படி மங்கி போன காரணத்தால வந்து இதை பயன்படுத்தி கொண்டு இந்த பிரபுக்கள் வந்து உல்லாசமா வந்து வாழ்ந்து வாரணம் மக்களை வந்து முட்டாளாக பயன்படுத்தி கொண்டு. சரியா? அந்த நிலைதான் இந்த மானிய முறை காலத்துல வந்து நிலவுது. மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவர்களுடைய உழைப்பால வந்து இவர்கள் வந்து முன்னேறினம். ஆனா என்ன இந்த மானிய முறை காலத்துல வந்து மக்களுக்கான தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படையில. அப்படி இந்த மானிய முறை காலத்துல வந்து பண்டமாற்று முறை வந்து காணப்படுத்தாங்க. மக்கள் வந்து தங்களுடைய கொடுக்கல் வாங்கல வந்து பண்டமாற்றின் மூலம் செய்து கொள்ளினோம். அதே போன்று சுயதேவை பொருளாதாரம் தன்னிறை கிராமத்துல மொத்தம் வெளியே ஒரு கிராமத்துல வந்து ஒரு தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாத ரீதியில வந்து மக்களை வந்து மூட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு இந்த பிரபுக்கள் வந்து வைத்திருந்தன வந்து மானிய முறை காலமாக காணப்படுது. சரியா? இவ்வளவு வந்து மானிய முறையின தோற்றத்துக்கு வந்து காரணம்.
ஏனென்றா ஆரம்பத்துல வந்து ஒருத்தனை வந்து முட்டாளாக்கினா பிற்காலத்துல வந்து என்னது அவனை மாதிரி நாலஞ்சு ஒரு சமூகம் வந்து பிற்காலத்துல உருவாகும். இதுதான் மானிய முறையின் தோற்றம். ஆமாம் சார். அதாவது வந்து ஒன்று ரெண்டு பேரை இப்படி முட்டாளாக்கினா இப்ப இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து வரினா தானே முட்டாள. ஆமாம் சார். அப்படியே அந்த முட்டாளாகின குறுப்பை சேர்ந்த ஆக்களை தானே என்ன சொல்றது மானிய முறை சமூகம். ஓகே, விளங்கிச்சு சார். அடுத்த மானிய முறையின் இயல்புகளை நாங்க பார்ப்போம். ஓகே சார். கிபி 9ஆம் நூற்றாண்டளவுல வந்து நிலத்தை அடிப்படையாக கொண்ட தோற்றம் பெற்ற மானிய முறை வந்து அரசியல், பொருளாதார, சமூக இயல்புகளை வந்து நாங்க மூன்றா பிரிக்கலாம். மானிய முறை இயல்புகளை வந்து அரசியல், சமூகம், பொருளாதாரம் என மூன்றாக வகைப்படுத்தி நோக்கலாம். சரியா? ஓகே சார். இதுல அரசியல் ரீதியான இயல்பை நாங்க நோக்குவோம் என்றால் அந்த காலத்துல வந்து அரசியலானது இருவருக்கும் இடையிலான போர் மலிந்து காணப்படுது. அதாவது வந்து அரசியல் வந்து என்னது உறுதியற்ற தன்மையாக வந்து காணப்படுது. அதாவது ஐரோப்பாவின் மத்திய கால பகுதியில் நிலம் முழுவதும் அரசனுக்கே சொந்தமாக விளங்கியிருந்த போதிலும் அரசனிடம் நிலையான படை காணப்பட்டிருக்கவில்லை. இவ்வேளையில் பிரதேச ரீதியாக எழுச்சி பெற்ற பிரபுக்கள் வந்து அரசனுக்கு தேவையான இராணுவ சேவைகளை வந்து வழங்கி வாழணும். இச்சேவைக்கு பதிலாக அரசன் தன் நிலங்களை வந்து அவர்களுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கணும். இந்நிலங்களை வந்து இந்த நிலம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டதா வந்து காணப்படுது. இவ்வேளையில வந்து பிரபுக்கள் வந்து நிலத்தை பயன்படுத்தி கொண்டு நிலத்தை என்ன நடக்குதுண்டா மத்திய காலத்துல வந்து இந்த மகாசால்ஸ் போன்ற மன்னருடைய இறப்பை தொடர்ந்து மிலேச்ச இனத்தை வைத்த படையெடுப்பு வந்து ஏற்படுது. ஆனால் அந்த காலத்துல வந்து மன்னர்களுடைய இதுல வந்து என்னது பலம் வந்து குறைவாக வந்து காணப்படுது. ஆனால் பிரபுக்களிடம் வந்து என்னது அதிக அளவான படைகள் வந்து காணப்படுது, இராணுவங்கள் வந்து காணப்படுது. இந்த இராணுவத்தை வந்து என்ன மன்னர்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் என்ற ரீதியில வந்து மன்னர்கள் வந்து தங்களுடைய நிலத்தை வந்து சரிபாதியாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல குறிப்பிட்ட அளவுல வந்து என்னது இந்த நிலத்தை வந்து வழங்கினோம். இப்படி நிலத்தை வந்து வழங்கி கொண்ட பிரபுக்கள் வந்து இந்த நிலத்தை பெற்றுக்கொண்ட பிரபுக்கள் என்ன செய்யணும்னா இந்த நிலத்தை வந்து பெருக்கிக் கொள்ளும் முகமாக திருமணம் மற்றும் போர் போன்ற இரண்டு வழிகளை வந்து பின்பற்றினோம். திருமண ரீதியாக வந்து அதிக அளவான நிலத்தை வந்து பெருக்கிக் கொள்ள முடியலதானே, ஒன்று ரெண்டத்தான் கல்யாணம் பண்ணலாம், எல்லாத்தையும் கட்டலாமோ, கஷ்டம் தானே அவைகளுக்கு. அதனால வந்து இவர்கள் வந்து போர் வந்து கையில எடுக்கிற மாதிரி இருந்த பிரபுக்கள். இப்படி பிரபுக்கள் வந்து அரசனுக்கு எதிராக வந்து படையெடுக்க முற்படினோம். இப்படி வந்து அரசனுக்கும் பிரபுக்கும் இடையில வந்து என்னது போர் இடம்பெற்ற காரணத்தால வந்து உறுதியற்ற தன்மை வந்து அந்த கால அரசியல்ல வந்து காணப்படுது. விளங்கிட்டா? அடுத்தது மானிய முறை கால அரசியல் ரீதியான இயல்புகள்ல வந்து இருவருக்கும் இடையிலான போர் மலிந்து காணப்பட்டிருந்ததை காணலாம். அதாவது மானியம் பிரபுக்கள் வந்து தமது செல்வத்தை செல்வாக்கை மக்கள் மத்தியில பெருக்கிக் கொள்வதற்காக பிரபுக்கள் அயல் பிரதேச பிரபுக்களிடம் வந்து அயல் பிரதேச பிரபுக்களுடனும் மன்னனுடன் தொடர்ச்சியான போராட்டத்துல வந்து ஈடுபட்டு வருகிற நைட் வீரர்கள் கொண்ட படைகளுடன் போரிட்டு வந்தனர். இதனால் இவ்விருவருக்கும் இடையில வந்து போர் மெலிந்து காணப்படுது. அதாவது வந்து பிரபுக்கள் வந்து தங்களுடைய என்னது நிலங்களை வந்து பெருக்கிக் கொள்ளும் மூலமா அயல் நாடு அயல் மன்னர்களிடமும் அயல் பிரபுக்களிடம் இருந்தது போர் நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு வந்தமையால வந்து மன்னனிடம் தொடர்ச்சியான போராட்டத்துல வந்து நைட் வீரர்களை கொண்ட படைகளுடன் போரிட்டு வந்தன. அதாவது வந்து பிரபுக்களுடைய காணப்பட்ட படைகள் வந்து மிக தேர்ச்சி பெற்ற படைகளாக வந்து காணப்பட்டமையால இதுக்கு பேர் வந்து நைட் வீரர்கள் படையினாலே அழைப்பேன். விளங்கிட்டா? அதாவது வந்து என்னண்டா பிரபுக்களிடம் வந்து அதிகளவான படைகள் வந்து காணப்படுது, மன்னரிடம் வந்து படைகள் வந்து காணப்படையில. இதனை பயன்படுத்தி பிரபுக்கள் வந்து மன்னனுக்கு எதிராக படையெடுத்து வரணும். இப்படி படையெடுத்து வந்து மன்னனிடம் காணப்படுகின்ற நிலங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னது ஒவ்வொரு நாட்டு மன்னர்களை வந்து தோக்கடித்து என்ன தங்களுடைய நிலங்களை வந்து பெருக்கிக் கொள்ளணும். இப்படி பெருக்கிக் கொள்வதற்கு சாதகமா அமைந்த இந்த படை வந்து நைட் வீரர்களை கொண்ட படை என அழைக்கப்படுது. சரியா? அடுத்தது வந்து மானிய முறை காலத்து பொருளாதாரம் வாரண்டா. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வரட்டே வீட்டை வந்து நிக்கணும் சார். ஒரு 5 நிமிஷம் போறா இருக்கா? ஓகே சார். ஓகே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவா.
கல்லோ நிக்கிறியாடா மயூரன்? சார் நிக்கிறேன் சார். என்னடா வந்து வீட்டை ஆக்கள் வந்துட்டா அந்த அடிக்கான் கொண்டு ஓகே சார். அதான் பிழைச்சிட்டு அது என்ன சரியா. இப்ப அடுத்த வந்து நாங்க பார்ப்போம் மானிய முறை கால பொருளாதார ரீதியான இயல்புகளை வந்து பார்ப்போமே. ஓகே சரியா? சார். பேக்ரவுண்ட்ல சத்தம் கேக்குதா இங்க இருந்து? இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. சரி, ஓகே. மானிய முறை காலத்துல வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு என்னது மானிய முறை வந்து காணப்படுது. ஏனென்றா மானிய முறையில வந்து நிலங்களான மெயினா வந்து காணப்படுது. ஓகே சார். அவ்வகையில நிலங்களை பயிற்சியை உகந்த நிலமா வந்து என்ன 3 வகையா நிலம் வந்து காணப்படுது. என்னண்டா ஒன்று பயிற்சிக்கு உகந்த நிலம். சரியா? ஓகே சார். அடுத்த தரிசு நிலம். அடுத்தது வந்து விலங்கு வளர்ப்பு விலங்கு வளர்ப்பிற்கு வந்து உகந்த நிலங்களா வந்து 3 வகையான நிலங்கள் வந்து காணப்படுது. சரியா? ஓகே சார். இதுல முதலாம் நிலத்துல வந்து கோதுமை, பார்லி, ஓட்ஸ் போன்ற தானிய வகைகள் வந்து பயிரிடப்படுது. ஓம் சார். முதலாம் நிலத்துல வந்து கோதுமை, பார்லி, ஓட்ஸ் போன்ற நிலங்கள் வந்து பயிரிடப்படுது. பயிர்கள் வந்து பயிரிடப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்த 2ஆம் நிலத்துல வந்து என்ன செய்யணும்டா என்ன நடக்குதுண்டா விலங்கு வளர்ப்பு விறகு தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? ஓகே சார். ஓகே சார். அடுத்தது வந்து 3ஆம் நிலம் வந்து என்னது எதுக்கு முதவா தரிசு நிலமா வந்து காணப்படுது. சரியா? சார். ஓகே சார். தரிசனங்கிறது அடுத்த இதுக்குமே உதவாதா சார் அப்ப? எதுக்கு எங்கட இதுல இப்ப 10 நடக்கும் இல்லோ. ஆமாம் சார். அதான் ஓகே சார். எதுக்குமே என்ன மக்கள் வந்து பயன்படுத்தாம சும்மா இருக்கிற நிலங்கள் வந்து தரிசு நிலம் சொல்லப்படுகின்றது. ஏனைய வந்து விலங்கு வளர்ப்பு அதுகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட 3 நிலங்கள் வந்து மானிய முறை காலத்துல வந்து காணப்படுது. ஒன்று விவசாயம் செய்வதற்கு, மற்றது வந்து விலங்கு வளர்ப்பு, மற்றது விறகு தேவை பயன்படுத்துக்கு வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து இதுக்கு முதவா தரிசு நிலமா வந்து காணப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து மானிய முறை காலத்துல வந்து பண்டமாற்று பொருளாதாரம் வந்து காணப்படுது. அதாவது வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும்டா இதுக்கு பின்னாலதான் வந்து மறுமலர்ச்சி காலத்துல வந்து மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அறிவு ஏற்படுது. என்னண்டா மானிய முறை காலத்துல வந்து பிறவுக்கள் வந்து என்ன செய்யறோம்டா தங்களுடைய நிலங்கள் அதுகளை வந்து பெற்றுக்கொண்ட மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட இவர்கள் வந்து கல்வி மற்றும் சமயத்தை வந்து போதிக்காம இவர்களுக்கு வந்து ஆடம்பர சுகபோக வாழ்க்கையோடு மட்டுமல்லாது மதத்தினூடாக மக்கள் மத்தியில வந்து அறிவை ஏற்படுத்தாமல் மூட நம்பிக்கையைத்தான் ஏற்படுத்தினோம். ஓகே சார். இந்த மூட நம்பிக்கையால வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும்டா அதிகளவா வந்து அறிவற்றவர்களா வந்து காணப்படுகிறார்கள். சார் போய் மறுபடியும் சொல்லுங்க சார் அது மட்டும். என்னன்னா பிரபுக்கள் வந்து கல்வியை போதிக்காம மக்கள் மத்தியில வந்து மதத்தினூடாக மூட நம்பிக்கையை வந்து விதைக்கணும். சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓம் சார். அதாவது வந்து மானியமுறை காலத்துல வந்து பண்டமாற்று பொருளாதாரம். அதாவது வந்து ஒரு பொருள் பணத்துக்கு பதிலாக வந்து ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்குவதுதான் தான் இந்த பண்டமாற்று பொருளாதாரம். சார் கொஞ்சம் இருங்க சார். சரி, பிரச்சனை. சாரி சார், சின்ன கால்னு வந்துருச்சு. அதாவது வந்து மானிய முறகாரத்துல அரசியல் நோக்கினோம்டா மன்னர்கள் வந்து இருக்கினம் மிலேச்சினத்துல வந்து படையெடுத்து வாடினோம். இதனால வந்து பிரபுக்கள் வந்து எழுச்சி பெற்றுக் கொள்றார்கள். பிரபுக்களிடம் வந்து போதிகளவான படைகள் வந்து காணப்படுது. இந்த படைகளை கொண்டு பிற்காலத்துல வந்து மன்னர்கள் வந்து பலவீனமான மன்னர்கள் வந்து அந்த படைகளை வந்து பெற்றுக்கொண்டோம். அந்த படைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு வந்து இவர்களுக்கு நிலங்களை வந்து பிரபுக்களிடம் வந்து வழங்கினா அந்த பிரபுக்கள் வந்து என்ன செய்யணும் நிலத்தை பயன்படுத்தி அதிகளவான நிலங்களை வந்து திருமணம் மற்றும் போர் உறவினூடாக வந்து எனது பரப்ப முற்படினம். இவ்வாழில வந்து போர் நடவடிக்கைகளை வந்து இந்த அரசியல் வந்து எனது உறுதியேற்ற தன்மையா வந்து காணப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்தது வந்து அடுத்த அரசியல் காரணத்தை நாங்க நோக்குவோம் என்னண்டா பிரபுக்கள் ரீதியில வந்து வெவ்வேறுபட்ட இடங்கள்ல காணப்படுகின்ற மன்னர்கள் மீது வந்து படையெடுத்து போயினா அப்படி படையெடுத்து போய்க்க வந்து இவர்களுக்கு இடையில எனது பிரபுக்கள் மத்தியில வந்து நைட் படைகள் அதாவது வந்து படையில சிறந்த படைகளா வந்து நைட் வீரர்களை கொண்ட படைகள் வந்து காணப்படுது. இந்த படைகளை பயன்படுத்தி அதிகளவாக வந்து பிரபுக்கள் வந்து எழுச்சி பெற்றுக் கொள்ளினர். சரியா? ஓகே சார். இதுதான் அரசியல். இது
பொருளாதாரத்தை நாங்க நோக்குவோம்டா பொருளாதாரத்தை வந்து பண்டமாற்று பொருளாதாரம், சுயதேவை பொருளாதாரம், தன்னிறை பொருளாதாரம், இதுல வந்து விவசாயம் உண்டு. விவசாயத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 வகையான நிலங்கள் வந்து காணப்படுது. மானியமுரத்துல வந்து நிலம்தான் முக்கியமான ஒன்றா வந்து காணப்படுது. 3 வகையான நிலம். ஒன்று வந்து விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கோதுமை, பார்லி, ஓட்ஸ் போன்றவற்றை பயிரிடுவதற்கு பயன்படுத்தப்படுவது. இரண்டாவது வந்து என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுண்டா விலங்கு வளர்ப்பு, விறகு தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுவது. மூன்றாவது வந்து இதற்கு பயன்படுத்தப்படுதுண்டா இது தரிசு நிலம். தரிசிலமா வந்து காணப்படுது. இதுல வந்து பண்டமாற்று முறையை நாங்கள் நோக்குவோம் என்றால் மானியமுறை காலத்துல வந்து ஒரு பொருளை வந்து அந்த காலத்துல வந்து என்னது பணம் வந்து காணப்படவில்லை. பிற்காலத்துல வந்து மறுமலர்ச்சி காலத்து பின்னர் நான் வந்து பணத்தேவை வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. மறுமலர்ச்சி காலத்துல பணம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. ஆனா மானியமுறை காலத்துக்கு பின்ன அதுக்கு மானியமுறை பின்னரா மறுமலர்ச்சி தோற்றம் பெறுது. மானியமுறை காலத்துல வந்து என்னது பணத்துக்கு பதிலா வந்து ஒரு பண்டத்தை வழங்கி இன்னொரு பண்டத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து காணப்படுது என்ன மானியமுறை காலத்துல. சரியா? ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து தன்னிறை பொருளாதாரம். அதாவது வந்து தன்னிறை பொருளாதாரத்தை நாங்க நோக்குவோம் என்றால் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த கிராமத்துல வந்து கிராம தலைவனை வந்து நாடாது தங்களுடைய கிராமத்துல வந்து உற்பத்தி செய்து கொள்வாராயின் அது வந்து தன்னிறை பொருளாதாரம். அதாவது வந்து நான் என்ன அளவட்டி என்ற ஊரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அளவட்டியில வந்து என்னது தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து தாங்களே உற்பத்தி செய்து அந்த பொருட்களின் ஊடாக தங்களுடைய பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொண்டு அந்த கிராமத்துக்குள்ளேயே வாழ்வது வந்து என்னது தன்னிறை பொருளாதாரம். ஏனைய கிராமங்களிடம் வந்து தேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளாமல் தங்களுக்குள்ளேயே தாங்கள் வந்து எல்லா உற்பத்தியை மேற்கொண்டு தங்களை வந்து பூர்த்தி செய்து கொள்வது வந்து தன்னிறை பொருளாதாரம். சரியா? ஓகே சார். அடுத்த வந்து சுயதேவை என்றா உங்களோட தேவைகளை வந்து நீங்களே நிவர்த்தி செய்து கொள்வது. அடுத்தவர்களிடம் வந்து உதவி கேட்காமல் உங்களுடைய தேவைகளை வந்து நீங்களே உதவி செய்து பூர்த்தி செய்து உங்களோட வேலைகள் உழைப்பின் ஊடாக வந்து உங்களோட தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றா வந்து சுயதேவை பொருளாதாரம் வந்து காணப்படுது. ஓகே சார். இதனை விட பிரபுக்களின் கீழ் வந்து விவசாய பண்ணைகள் வந்து செல்வாக்கு பெற்று காணப்படுது. பண்ணை முறை என வந்து மணர் பண்ணை முறை என இப்பண்ணை முறை வந்து அழைக்கப்பட்டது. அதாவது வந்து பண்ணைகள்ல வந்து பிரபுக்களுக்கு கீழே வந்து அடிமைகள் வந்து மக்கள் வந்து சில பேர் வந்து அடிமைகளா வந்து பிரபுக்கள் கீழே வந்து காணப்படினம். இப்படி பிரபுக்களிடம் வந்து என்னது அடிமைகளோட பிரபுக்களுடைய நிலங்கள்ல வந்து மக்களிடமிருந்து பிரபுக்கள் வந்து பெற்றுக்கொண்ட நிலங்களை பயன்படுத்தி அவர்களை வந்து மக்களை வந்து அந்த நிலத்துல வந்து அடிமையாக வந்து என்னது வேலை வாங்குவது. ஓகே சார். அந்த நிலை வந்து காணப்படுது. ஒன்று வந்து சுயதேவை பொருளாதாரம், தன்னிறை பொருளாதாரம். அடுத்த வந்து பண்ணமுறைக்கு வந்து நாங்க பார்த்தோம்னா பிறவுக்குள்ள வந்து நிலங்கள் வந்து காணப்படுது. அந்த நிலங்களுக்கு வந்து வேலை செய்வதற்காக வந்து மக்கள் வந்து என்னது அடிமைகள் மாதிரி வந்து நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு வந்து அதிகளவான ஊதியம் வந்து வழங்காமல் குறைந்த ஊதியத்துல வந்து பிரபுக்கள் வந்து என்னது மக்களிடமிருந்து உழைப்ப வந்து சுரண்டி அவர்கள் வந்து லாபம் பெற்றுக் கொள்ளினும் பிரபுக்கள். சரியா? ஓகே சார். இதான் பண்ண முறை அல்லது அடிமை முறைன்றது. இவ்வளவு தான் நாங்க மானிய முறை. மானிய முறையில வந்து அரசியல் பொருளாதார இதுல ரெண்டையும் பார்ப்போம். சரியா? ஓகே சார். அடுத்த நாங்க பார்க்க போறோம் மானிய முறை காலத்துல வந்து சமுதாய ரீதியான இயல்புகளை வந்து நாங்கள் நோக்குவோம். அதுல முதலாவது பாயிண்ட்ஸ் வந்து உயர்வு தாழ்வு என்ற பாராட்டப்பட்ட சமுதாயம் வந்து காணப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து பிறப்பினை அடிப்படையாக கொண்ட சமுதாயம் அந்தஸ்து வந்து காணப்படுது. ஓகே சார். அடுத்த வந்து கல்வி விருத்தி அடையா நிலை வந்து காணப்படுது மானிய முறை காலத்துல. ஓகே சார். அடுத்த வந்து மானிய முறை சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமயம் வந்து அடிப்படை ஒரு மதமா வந்து காணப்படுது. அதாவது மானிய முறை காலத்துல வந்து பிறப்பை வச்சு கொண்டுதான் ஒருவரை வந்து இவர் என்ன இப்படிப்பட்டால் என்று வந்து நியமிப்பார்கள். அதே போன்று கல்வி வந்து விருத்தி அடையா நிலை. ஏனென்றால் பிரபுக்கள் வந்து என்ன செய்யணும்னா கல்வியை போதிக்காம அவர்கள் வந்து ஆடம்பர சுகபோக வாழ்க்கையில லௌகிக வாழ்க்கையில பெண்களை கூட்டிக் கொண்டு இங்கே போறது அப்படி கேவலங்கட்ட வாழ்க்கையை வந்து இந்த பிரபுக்கள் வந்து மேற்கொள்ளணும். சரியா? விளங்கிட்டா? சிம்பிளா சொல்லணும்டா. அப்படி பிரபுக்கள் வந்து காணப்படினம். மற்றது வந்து என்னன்னா கிறிஸ்தவ சமயத்தை வச்சு கொண்டு இவர்கள் வந்து மக்கள் மத்தியில மூட நம்பிக்கை வந்து பரப்பினாங்க. இவ்வளவுதான் சமுதாய ரீதியில வந்து நாங்க பார்ப்போம். ஓகே சார். விளங்கிட்டு.
இதுல நோட்ஸை நான் பார்க்கணும்னா மானிய முறை கால சமுதாய ரீதியான இயல்புகளை நாங்க நோக்குவோம் என்றால் உயர்வு தாழ்வு பாராட்டப்படுது. குறிப்பா வந்து இக்கால சமுதாயத்துல வந்து பிரபுக்கள், அரசன், மத ஊர்மேர்கள், பண்ணை சேவகர்கள், சுதந்திர குடிகள், அடிமைகள் என 3 வகையான சமுதாயம் வந்து பிரிக்கப்படுதாம். பிரபுக்கள், ஓகே அரசன், மத உரிமையாளர்கள், பண்ணை சேவகர்கள், சுதந்திர குடிகள், அடிமைகள் என 3 வகையான சமுதாயம் வந்து பிரிக்கப்படுதாம். சரியா? ஓகே சார். இதுல வந்து அரச குடியில் பிறந்தவர்களை தவிர ஏனைய குடியில பிறந்தவர்கள் வந்து தாழ்ந்தவர்களா வந்து காணப்படுகின்ற வழக்கம் வந்து காணப்படுது. சரியா? சார் மறுபடியும் சொல்லுங்க சார். அரச குடிகள் தவிர ஏனைய குடிகள்ல வந்து பிறந்தவர்கள் வந்து தாழ்ந்தவர்களா வந்து தாழ்ந்தவர். காணப்பட்டார்கள். ஓகே சார். அடுத்து பிறப்பினை அடிப்படையாக கொண்ட சமுதாய அந்தஸ்து வந்து தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதாவது மானியமுற காலத்துல வந்து அரச குடியில் பிறந்தவர்கள் வந்து முதலாவது வர்க்கமாகவும் பிரபுக்கள் மத உரிமையாளர்கள் வந்து இரண்டாவது வர்க்கமாகவும் தீர்மானிக்கப்படுகிறார்கள். ஓகே சார். அடிமைகள் வந்து மூன்றாவது வர்க்கமாக தீர்மானிக்கப்படுகிறார்கள். பிறப்பினை அடிப்படை அதாவது வந்து அரச குடியில பிறந்த முதலாவது வர்க்கம், பிரபுக்கள் மத உரிமையாளர்கள் குடியில பிறந்த இரண்டாவது வர்க்கம், அடிமை குடியில வந்தா மூன்றாவது வர்க்கம். அடுத்தது வந்து கல்வி வந்து விருத்தி அடையாத தன்மை. மானியமுற காலத்துல வந்து பிரபுக்கள் மத உரிமையாளர்கள் கையில தான் இந்த கல்வி வந்து ஒப்படைக்கப்படுது. இந்த கல்வியை வந்து பயன்படுத்தி கொண்ட இவர்கள் வந்து இவர்கள் வந்து கல்வியை வந்து போதிக்காம மதத்தை வச்சுக்கொண்டு மக்கள் மத்தியில மூட நம்பிக்கைகளையும் ஆடம்பர சுகபோக வாழ்க்கையும் வந்து மேற்கொண்டமையால வந்து என்னது இந்த மானிய முறை வந்து சமுதாய இயல்புகளை வந்து நோக்கலாம். ஓகே சார். அடுத்த வந்து மானிய முறை சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமயத்தை அடிப்படையாக கொண்டு சமூக கட்டமைப்பானது காணப்படுது. இவ் மத உரிமையாளர்கள் மானிய முறை காலத்துல மக்களினை மதத்தின் பெயரால் அடிமைப்படுத்தி மூட நம்பிக்கைகளை வந்து மூட நம்பிக்கைகளுக்குள் முடக்கி வைத்திருந்தார். இதனால் வந்து இக்கால சமுதாயம் வந்து மூட நம்பிக்கை மேலோங்கியதாக காணப்படுது. சரியா? அதாவது ஓகே வந்து கிறிஸ்தவ சமயம் வந்து கத்தோலிக்க சமயத்தை வந்து பின்பற்றவர்கள் வந்து உயர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். புரட்டஸ்தாந்த பின்பற்றல் தாழ்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். கத்தோலிக்க மதத்தை பின்பற்றாதவர்களுக்கு வந்து இயேசு வந்து தண்டிப்பார் என்ற ரீதியில வந்து பிரபுக்கள் வந்து என்னது தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்து மக்களை வந்து மத ரீதியா வந்து மூட நம்பிக்கைகளுக்கு உட்படுத்தணும். சரியா? சார். விளங்கிட்டா? ஆமாம் சார். அது ஒரு போலியான கருத்து தானே சார்? ஓ, போலியான கருத்தானோ? விளங்கிட்டு சார். அடுத்த மானிய முறையினுடைய வீழ்ச்சி 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுல தோற்றம் பெற்று 11 12 இருந்து எழுச்சி வருது பிரபுக்களால வந்து பின்னர் வந்து பின்னால வந்து மறுமலர்ச்சி அதுல வந்து தோற்றம் பெறுகின்ற காரணத்தால வந்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வீழ்ச்சி வருது. சரியா? ஓகே சார். 14 15 ஓகே சார். சொல்றேன். கிபி 9ஆம் நூற்றாண்டளவில் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றுக் கொண்ட நிலமானிய முறையானது கிபி 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட வர்த்தக விருத்தி, பணப்புழக்கம், நகரங்களின் எழுச்சி, கருங்கொள்ளை நோய் போன்ற பல்வேறுபட்ட காரணங்களால் வீழ்ச்சி அடைந்து கொண்டது. குறிப்பா மானிய முறை என்ற வீழ்ச்சி காரணம் வர்த்தக விருத்தி. ஏனென்றா கிபி 12ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து ஐரோப்பிய வரலாறுல வர்த்தகத்துறை வந்து படிப்படியா வந்து வளர்ச்சி வருது. மானியமுறை காலத்துல வந்து மக்கள் வந்து என்ன செய்யணும்டா விவசாயத்தை தான் என்ன மேற்கொண்டு வரினம். இந்த விவசாயத்துக்கு பின்னர் வந்து வந்த மக்கள் வர்த்தக விருத்தியினால வந்து விவசாயத்தை வந்து கைவிடினம். விவசாயத்தால வந்து அதிகளவான லாபம் வந்து கிடைக்காத காரணத்தால வந்து விவசாயத்தை விட்டு விட்டு வர்த்தக நகரங்களை நோக்கி இவர்கள் வந்து என்னது வர்த்தகத்தை வந்து மேற்கொள்வதற்காக இங்க வர்த்தக நகரங்களை நோக்கி செல்லவே இந்த விவசாயம் வந்து வீழ்ச்சி வருது. இதனால வந்து மானிய முறை வந்து என்ன செய்தண்டா கொஞ்சம் அதனுடைய அதிகார ரீதியா வந்து வலு அற்றதா வந்து மாறுது. சரியா? ஓகே சார். விளங்கிட்டா? ஓகே சார். அடுத்த நாங்க நோக்கம் என்னன்னா பணப்புழக்கம். பணப்புழக்கத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம் என்னன்னா மானியமுறை காலத்துல வந்து ஒரு ஒரு பண்டத்தை வந்து வாங்குவோம் என்றால் அந்த பண்டத்துக்கு பதிலாக வேறொரு பண்டத்தை வந்து வழங்கித்தான் அந்த பண்டத்தை வந்து வாங்குவோம். ஆனால் பிற்காலத்துல வந்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு பண்டத்தை வந்து வாங்கணும்டா பணத்தை பயன்படுத்தி தான் என்னது பண்டம் வந்து வாங்கப்படுது.
ஓகே சார். இதனால வந்து மானிய முறை காலத்துல காணப்பட்ட அந்த பண்டமாற்ற முறை வந்து வீழ்ச்சி வருது. பணம் வந்து அதிகரித்து கொள்ளுது, பணத்தை வந்து அதிகரித்து கொள்ளுது. சரியா? ஓகே சார். அடுத்த மானிய முறையின் வீழ்ச்சிக்கு வர்த்தக நகரங்களின் எழுச்சி வந்து காரணமாம். அதாவது வந்து நவீன ஆரம்ப காலத்தில் வர்த்தகம் வந்து விரிவடைந்து கொண்டு போயிருக்க கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து எனது விவசாயத்தை கைவிட்டு நகரத்தை நோக்கி வந்து செல்லினம். இப்படி நகரத்தை நோக்கி சென்றதா வந்து நகரத்துல வந்து காணப்பட்டு வந்த தன்னிறை பொருளாதாரம், சுயதவி பொருளாதாரம், அடுத்து வந்து பண்ணை முறை இவ்வளவு வந்து வீழ்ச்சி பெற்றமையால வந்து தளர்வடைஞ்சமையால வந்து மானிய முறை வந்து வீழ்ச்சி வருது. ஏனென்றா மானிய முறை காலத்தை நாங்க நோக்குவோம் என்றால் மானிய முறை காலம் வந்து ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு மக்களை வந்து அறிவு ரீதியா சிந்திக்க விடாமல் கத்தோலிக்க மதத்தை பயன்படுத்தி அவர்கள் மத்தியில மூட நம்பிக்கையில விதைத்த ஒரு இதாக வந்தும் அடிமை முறையை பின்பற்றிய ஒன்றாகவும் மக்களை வந்து இதன் மூலமாக ஒடுக்கலாம் என்ற ரீதியில வந்து மானிய முறை வந்து காணப்படுது. ஆனா பிற்காலத்துல வந்து எல்லாம் கொஞ்ச காலம்தான். அதனால வந்து பிற்காலத்துல வந்து பிற்காலம் இவர்கள் வந்து அறிவு ரீதியா வந்து பிற்காலத்துல வந்து வளர்ச்சி வர தொடங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தொடங்க இந்த மானிய முறை ரீதியான என்ன தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலுவில இருந்து போகுது. விளங்கிட்டா? விளங்கிட்டு. அடுத்த பாயிண்ட்ஸை நாங்க நோக்குவோம் என்றால் சிலுவை யுத்தம். அதாவது சிலுவை போர் அல்லது சிலுவை யுத்தம் சார் அது எப்ப சார் நடந்தது? 11ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 13ஆம் நூற்றாண்டு வரை. ஓகே சார். கிபி 11 தொடக்கம் 13. அதாவது வந்து இந்த உச்ச வளர்ச்சி அடைந்த சந்தர்ப்பத்துல இந்த சிலுவை யுத்தம் இடம்பெறுது. அதாவது வந்து சிலுவை போர் மானிய முறையின் வீழ்ச்சிக்கு வித்திருந்தது. அதாவது 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்துல மேலைத்தேய கிறிஸ்தவர்களுக்கும் கீழைத்தேய இஸ்லாமியர்களுக்கும் மேலைத்தேய கிறிஸ்தவர்களுக்கும் கீழைத்தேய இஸ்லாமியர்களுக்கும் மேலைத்தேய கிறிஸ்தவர் கீழைத்தேய இஸ்லாமியர் இருவருக்கும் இடையில வந்து நடைபெற்று வந்த போர் தான் என்னது சிலுவை யுத்தம். சரியா? ஓகே சார். இதுல வந்து கிறிஸ்தவர்களுக்கு சார்பா வந்து யார் பங்கு பெற்றி கொள்ளணும்னா பிரபுக்கள். ஏண்டா என்ன கிறிஸ்தவ மதத்தை பயன்படுத்தி தான் இப்ப மக்கள் மத்தியில வந்து மூட நம்பிக்கையை வந்து விதைக்கினம். இப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து என்னது இவர்கள் பிரபுக்கள் வந்து என்னது சார்பாக இல்லாட்டி இவ்வளவு காலம் மக்கள் மத்தியில வந்து காணப்பட்டு வந்த மூட நம்பிக்கைகள் வந்து என்னது இல்லாம போடும். கிறிஸ்தவ மதத்தை வந்து மக்கள் வந்து மதிக்க மாட்டார்கள் என்ற ரீதியில வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு சார்பா வந்து பிரபுக்கள் வந்து இறங்கினவங்க சிலுவை யுத்தத்துக்கு. சரியா? ஓகே. இப்படி சிலுவை யுத்தத்தால வந்து பிரபுக்கள் வந்து கிழத்திய முஸ்லிம்கள் இடையில வந்து தோல்வியை தழுவிக்கொள்ள இவர்கள் வந்து தமது நிலங்களை வந்து கைய விட்டுட்டு வர்த்தகத்தை அடிவர்களும் போயினம். இந்த பிரபுக்கள் சார் இப்ப இஸ்லாம் யார் சார் அதுல வெற்றி பெற்றதா? வெற்றி பெற்றது இஸ்லாமியர்கள். என்னடா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களிடம் தான் முஸ்லிம் இது நடக்குது. இதுல வந்து கிறிஸ்தவர்களுக்கு சார்பா வந்து பிரபுக்கள் வந்து பங்கு பெற்றினோம். ஆனா இஸ்லாமியர்கள் வந்து வெற்றி கொண்டதால வந்து தோல்வி அடைந்த கிறிஸ்தவத்துக்கு சார்பா இருந்த பிரபுக்கள் வந்து இந்த விவசாயம் ஏனைய விடயங்கள் மக்கள் அடிமைப்படுத்திய விடயங்களை வந்து விட்டுட்டு இவர்கள் வந்து வர்த்தக நகரங்களை நோக்கி போயினோம் வர்த்தகம் செய்யறதுக்காண்டி. சரியா? இதனால வந்து வர்த்தகம் வந்து வளர்ச்சி வருது. முதல்ல வந்து மக்கள் போயினம், அதுக்கு பிறகு பிரபுக்களும் போயினம். அடுத்த வந்து மானிய முறையின் வீழ்ச்சி காரணம் கடும் பஞ்சம், கருங்கொள்ளை நோய். அதாவது வந்து கிராமங்களை மையமாக கொண்டு கடும் பஞ்சம் வந்து நிலவி வருது. இதனால் அதிகளவான மக்கள் வந்து கிராமத்துல வந்து இறந்து கொண்டனர். இதே போன்று கிபி 1347 முதல்ல வந்து கடும் பஞ்சம் வந்து இடம்பெறுது. ஏனென்றா பிரபுக்கள் வந்து தங்களுக்கு பயன்படுத்தி தாங்கள் வந்து சுகபோகமா வாழ்ந்த மொழிய மக்களுக்கு வந்து வழங்கல. இதனால வந்து கடும் பஞ்சம் வந்து மானிய முறை காலத்துல வந்து நிலவுது. அடுத்த வந்து கருங்கொள்ளை நோய் கிபி 1347 தொடக்கம் கிபி 1350 கிபி 1347 தொடக்கம் கிபி 1350 வரையான காலகட்டத்தில ஐரோப்பாவில் உள்ள கிராமங்கள் கருங்கொள்ளை நோய்வாய்ப்பட்டு மக்கள் வந்து இறக்கினம். இதனால வந்து என்ன செய்யணும்டா கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரத்தை நோக்கி குடிவந்து போறமையால வந்து என்னது நகரங்கள் வந்து படிப்படியா வந்து எழுச்சி வைத்து கொள்ளுது. சரியா?
மானிய முறையினுடைய வீழ்ச்சி காரணம் வந்து மறுமலர்ச்சியும் ஒரு காரணம். ஏனென்றா நவீன கால ஆரம்பத்தின் ஐரோப்பாவில் எழுச்சி பெற்றுக் கொண்ட சமூகத்துல வந்து அந்தஸ்தானதும் வீழ்ச்சி அடைந்த கல்வியை அடிப்படையாக கொண்டு சமூக அந்தஸ்தை எழுச்சி பெறும். அதான் வந்து என்னது, ஆரம்ப காலத்துல மூட நம்பிக்கை வந்து காணப்படுது. மறுமலர்ச்சி கிட்டத்தட்ட இவர்கள் வந்து நகரத்துக்கு போய் நகரம் வந்து எழுச்சி வைத்துக் கொண்டமையால வந்து அங்கு வந்து என்னது அறிவு வந்து ஏற்படுது மக்கள் மத்தியில. இந்த அறிவை பயன்படுத்தி மக்கள் வந்து சிந்திக்க தொடங்கியமையால வந்து மூட நம்பிக்கையில் வந்து என்னது குறைவடைய சமுதாய ரீதியா வந்து அறிவு மேலோங்க மூட நம்பிக்கை வந்து என்ன அற்று போயேக்க ஓம் சார். அற்று போயேக்க இந்த மானிய முறை வந்து வீழ்ச்சி அடையுது. ஓ சரி சார். பிள்ளைங்கிட்டா ஓம் சார். அதான் வந்து மானிய முறை காலத்துல மதத்தை பயன்படுத்தி மூட நம்பிக்கை வந்து காணப்படுது. இது வந்து பின்னர் வந்து இவர்கள் வந்து வர்த்தகம் வந்து வளர்ச்சி பெற வர்த்தக நுட்பங்கள் மற்றும் அறிவுகள் கண்டுபிடிப்புகள் வந்து ஏற்பட மறுமலர்ச்சி காலத்துல இதனை பயன்படுத்தி அறிவு வந்து வளர்ச்சி பெற அறிஞர்கள் அறிஞர்கள் ரீதியா வந்து அதிகளவான கேள்விகள் ஏற்படுது. மூட நம்பிக்கை இது கத்தோலிக்க மதம் கடவுள் உண்மையா இப்ப இருக்கு வந்து கடவுள் உண்மையா, அதுக்கு அங்க என்ன விடயம் இருக்கு, பிலோசபி எடுத்தா ஈஸியா இருக்கும். அதுல இருக்கு நிறைய விடயங்கள். அதே மாதிரிதான் இதனால வந்து அறிவு வந்து மக்கள் மத்தியில ஏற்பட தொடங்க மானிய முறை காலத்துல வந்து மூட நம்பிக்கை வந்து வீழ்ச்சி அடையுது. சரியா? அடுத்த வந்து மானிய முறையில வந்து அடுத்த காரணம் வந்து மானிய முறை வீழ்ச்சி நாடுகாண் பயணம். அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு கால பகுதியில ஐரோப்பாவில் ஏற்பட்ட நாடுகாண் பயணத்தால வந்து பல்வேறுபட்ட நாடுகள் வந்து கண்டறியப்படுது. இதனால வந்து வர்த்தக தொடர்புகள் வந்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இடையில இடம்பெற்றமையால வந்து மானிய முறை வந்து வீழ்ச்சி அடையுது. விவசாயம் வந்து வீழ்ச்சி அடையுது. ஏனென்றா மக்கள் வந்து இங்க வர்த்தகத்துக்கு போயின விவசாயத்தை விட்டு இப்படி வர்த்தகத்துக்கு போன பிறகு பல்வேறுபட்ட நாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த நாடுகள்ல இருந்து பல்வேறுபட்ட மூலப்பொருட்கள் வந்து எடுக்கப்பட்டு தங்களுடைய நாடுகளுக்கு வந்து கொண்டு வரப்பட்டு இதனூடாக தங்களுடைய நாடு வந்து பொருளாதார ரீதியா வந்து வளர்ச்சி பெறுது. இதனால வந்து வர்த்தகம் வந்து வளர்ச்சி பெறுதே ஒழிய விவசாயம் வந்து கைவிடப்படுது. சரியா? ஓகே. ஆமாம் சார். இதனால வந்து என்னது மானிய முறை வந்து வீழ்ச்சி பெற்றுக் கொள்ளுது. அடுத்த வந்து மத சீர்திருத்தம். அதாவது என்ன, கிபி 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மத சீர்திருத்தத்தினால் மானிய முறை காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்த கிறிஸ்தவ சமயத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள் வந்து முழுதாக வீழ்ச்சி பெற்றுக் கொள்ளுது. ஏண்டா பிற்காலத்துல மத சீர்திருத்தம் வந்து ஏன் தோணுதண்டா கிறிஸ்தவ மதத்துல வந்து காணப்படுகின்ற குறைபாடுகளுக்கு எதிராக வந்து புரட்டஸ்தாந்து மதம் வந்து பிற்காலத்துல வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. ஏனண்டா இந்த மத சீர்திருத்தத்தினால். சரியா? ஓகே சார். அதான் வந்து இந்த ஏனண்டா எந்த மதத்துல வந்து என்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து குரல் கொடுத்து வேறொரு கருத்தை வந்து முன்வைத்தோம்டா இது ஒரு மத சீர்திருத்தம். இப்படி என்ன போல 4-5 ஒரு 10-15 பேர் ஒரு கூட்டம் வந்து காணப்படுதுண்டா இது வந்து ஒரு மதத்துல வந்து காணப்படுகின்ற குறைபாடுகளை வந்து எதிர்த்து கூறுகின்ற ஒன்றா வந்து காணப்பட்டமையால வந்து இது பிற்காலத்துல வந்து மத சீர்திருத்தம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. விளங்கிட்டா? அதாவது கத்தோலிக்க மதத்துல காணப்படுகின்ற குறைபாடுகளுக்கு எதிராக வந்து ஒரு புரட்டஸ்தாந்து மதம் வந்து ஏற்படுது. இந்த புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து ஆதரிக்கின்றவர்கள் என்ன செய்யணும்டா கத்தோலிக்க மதத்துல காணப்படுகிற மூட நம்பிக்கைகளுடைய பிறகு பாப்பாண்டர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக வந்து இவர்கள் வந்து கருத்துக்களை முன்வைத்து மக்களை வந்து தெளிவுபடுத்தினோம். என்னென்ன காரணத்தால வந்து இந்த கத்தோலிக்க மதத்துல இந்த விடயம் இடம்பெறுது, இவர்கள் என்ன செய்யணும் மதத்தை பயன்படுத்தி என்ற தங்களுடைய கருத்துக்களையும் உண்மை கருத்துக்களையும் வந்து முன்வைக்கணும். இப்படி முன்வைக்கிறதால வந்து அவர்களுடைய காணப்பட்ட மூட நம்பிக்கைகள் இந்த கத்தோலிக்க மதம் சார்ந்த உறுதித்தன்மை வந்து பிற்காலத்துல வந்து இல்லாம போகுது. ஒரு ரீதியில வந்து அறிவு வந்து வளர்ச்சி அடைந்தால் அங்கு வந்து மூட நம்பிக்கைகள் வந்து குறைவடையும். அறிவு வந்து வளர்ச்சி அடையாடி மூட நம்பிக்கை வந்து என்னது அதிகளவா வந்து காணப்படும். சரியா? அடுத்த மானிய முறையின் வீழ்ச்சிக்கு தேசிய அரசனுடைய எழுச்சி. தேசிய அரசனுடைய எழுச்சி அதாவது 16ஆம் நூற்றாண்டை தொடர்ந்து ஐரோப்பாவில் எழுச்சி பெற்றுக் கொண்ட தேசிய அரசினால் சகல அதிகாரங்களையும் தன் கையில் இருந்து குவித்து கொண்டனர். நிலையான படைகள் வந்து அரசில் வந்து எழுச்சி. ஏன்னா மானிய முறை காலத்துல வந்து பிறவுக்கடம் வந்து படைகள் வந்து காணப்படுது. ஆனால்
அரசிடம் வந்து படைகள் வந்து பலவீனமானதாக காணப்படுது. மன்னர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை வந்து பிறவுக்கிடம் வழங்கினோம். அந்த நிலத்தை பயன்படுத்தி இவர்கள் அந்த அடிமை முறையை வந்து பயன்படுத்தினோம். ஆனால் மானிய முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைந்து மறுமலர்ச்சியை நோக்கி போகின்ற சந்தர்ப்பத்துல வந்து பிறவுக்கள் வந்து என்னது இந்த மானிய முறையை விட்டுட்டு வர்த்தகத்தை நோக்கி போயினோம். இவ்வழில வந்து தேசிய அரசர்கள் வந்து எழுச்சி பெற்று நிலையான படைகளை கொண்டு எழுச்சி வரினம். சரியா? ஓகே சார். இதனால வந்து மானிய முறை காலத்துல வந்து காணப்பட்ட அரசியல் வந்து எனது வீழ்ச்சி அடையுது. பிரபுக்களுடைய அதிகாரம் வந்து முற்று முழுதா வந்து அடங்கி ஒடுங்கி போகுது. அரசருடைய இது வந்து எழுச்சி பெற்றுக் கொள்ளுது. அதான் ஓகே வந்து சார். மக்களை வந்து அறிவூட்டவும் மக்களை வந்து எனது அரசியல் ரீதியா வந்து எனது வழிநடத்தி செல்லவும் அரசர்கள் வந்து பிற்காலத்துல ஒரு நிலையான படையை கொண்டு எழுச்சி பெற்றுக் கொள்ளினார். இதனால வந்து மானிய முறை வந்து வீழ்ச்சி பெற்றுக் கொள்ளுது. எனவே ஓகே. மேற்கூறப்பட்ட விடயங்களை வந்து தொகுத்து நோக்குகின்ற போது மானிய முறையின் வீழ்ச்சிக்கு வர்த்தக விருத்தி, பணப்புழக்கம், நகரங்களுடைய எழுச்சி, மறுமலர்ச்சி, நாடுகாண் பயணம், தேசிய அரசு போன்ற காரணங்கள் வந்து செல்வாக்கு செலுத்துது. சரியா? ஓகே சார். அதாவது வந்து மானிய முறை என்றா என்னண்டா ஆரம்ப காலத்துல வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு நிலத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுது. இந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மானிய முறையின் தோற்றம் பெறுதுண்டா உரோம பேரரசனுடைய வீழ்ச்சி, வம்சங்களுக்கு இடையிலான போராட்டம், அதான் வந்து ஏனையர்கள் வந்து படையெடுத்து வந்து இதை வந்து தோக்கடிக்கணும். இதனால வந்து பிரபுக்கள் மன்னனை வந்து தோக்கடிச்ச அப்புறம் மன்னன் வந்து பலவீனமானவனாக காணப்படுகின்றான். இவ்வழியில வந்து பிரபுக்கள் வந்து எழுச்சி பெற்றுக் கொள்ளணும். இப்படி பிரபுக்கள் வந்து எழுச்சி பெற்றுக் கொண்டதை தொடர்ந்து பிரபுக்களிடம் வந்து அதிகளவான அதிகாரங்கள் வந்து காணப்படுது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா என்ன மக்களிடம் வந்து நிலங்களை வந்து பெருக்கிக் கொள்ள முற்படினோம். அதாவது மக்களிடம் வந்து நிலங்களை வந்து பெற்றுக் கொண்டதோடு மட்டுமல்ல மக்களை வந்து என்ன அடிமைகள் போல செயற்பட வைக்கணும். சரியா? சார். இப்படி அடிமைகள் போல செயற்பட வச்சோட மட்டுமல்ல இவர்கள் வந்து கல்வியை வந்து போதிக்காம மூட நம்பிக்கையில வந்து மக்கள் மத்தியில விதைக்கினோம். பின்னர் வந்து அக்கால சமூக நிலையை நாங்கள் நோக்குவோம் என்றால் இக்காலத்துல வந்து என்னது உறுதியேற்ற தன்மையான அரசியல் வந்து காணப்படுது. பிரபுக்களுக்கும் அரசனுக்கும் இடையிலான போர், அடுத்த வந்து பிரபுக்களிடம் வந்து பயிற்றப்பட்ட படைகள் வந்து காணப்படுது. அரசர்கள் வந்து இந்த பின்தங்கியவர்களாக காணப்படுகிறார்கள். அது ஒரு காரணம். பொருளாதார ரீதியாக நாங்கள் நோக்கம் என்றால் சுயதேவை பொருளாதாரம். மக்கள் வந்து தங்களுடைய தேவையை தாங்களே வந்து நிவர்த்தி செய்து கொண்டார்கள். ஏனைய கிராமங்களுக்கு வந்து தேவைகளை வந்து எடுத்து செல்லவில்லை. சரியா? ஓகே சார். அதே போன்று தன்னிறை பொருளாதாரம், அடுத்த வந்து நிலங்கள் வந்து விவசாயம் வந்து பின்பற்றப்பட்டு வருது. நிலத்தை அடிப்படையாக மெயின் வந்து நிலத்தை தான் மெயினா வந்து மானிய முறையில தான் நோக்குவோம். ஓகே சார். விவசாயத்தை அடிப்படையாக பின்னர் வந்து மானிய முறை வந்து அறிவு காலம் பிற்காலத்துல மறுமலர்ச்சி காலத்தை நோக்கி போகின்ற சந்தர்ப்பத்துல 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வீழ்ச்சி அடைது. என்னென்ன காரணங்களால வந்து ஒன்று வந்து என்னது பணப்புழக்கம் வந்தமையால வந்து பண்டமாற்ற முறை இல்லாம போகுது. வர்த்தகம் விருத்தியால வந்து விவசாயம் வந்து கைவிடப்படுது. அடுத்த வந்து அரசருடைய எழுச்சியால வந்து என்னது பிரபுக்களுடைய அதிகாரம் வந்து குறைவடைய தொடங்குது. அடுத்த வந்து பிரபுக்கள் வந்து வர்த்தக நகரங்களை நோக்கி போயினம். அடுத்த வந்து நாடுகாண் பயணத்தால வந்து புதிய புதிய நாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாடுகள்ல இருந்தது வர்த்தக பொருட்கள் ஊடாகவும் ஏனைய அறிவு சார்ந்த விடயங்கள் ஊடாகவும் என்னது மானிய முறை வந்து வீழ்ச்சி அடையுது. அடுத்த வந்து சிலுவை யுத்தம், கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இடையில வந்து சிலுவை யுத்தம் இடம்பெறுது. கிறிஸ்தவர்கள் சார்பா பிரபுக்கள் வந்து போரிடம், முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்தவர்களை தோக்கடித்தமையால வந்து பிரபுக்கள் வந்து விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகளை விட்டுட்டு இவர்கள் வந்து எங்க போயினோம் வர்த்தகத்தை நோக்கி போயினோம் மக்களை மாதிரி. ஓகே சார். அதுக்கு பின்னர் சமயத்தை அடுத்த சமூக ரீதியா நாங்க நோக்குவோம் என்றால் என்ன பிறப்பினை அடிப்படையாக கொண்டு காணப்படுது. சமூகம் சொல்லிட்டேன். அடுத்த சமயத்தை நாங்க நோக்குவோம் என்றால் சமயம் வந்து கத்தோலிக்க மதத்தை அடிப்படையாக கொண்டு மூட நம்பிக்கையில வந்து விதைக்குது. இதெல்லாம் வந்து பிற்காலத்துல வந்து இது ஒரு மானிய முறை இந்த தோல்விக்கு ஒரு காரணமா வந்து அமையுது. விளங்கிட்டா புள்ளா? சார். மானியமுறை சரி. மானியமுறை சார் கொஞ்சம் விளங்கிட்டு சார் எனக்கு. அடுத்தது மறுமலர்ச்சி பாப்போமா? ஓகே சார். மறுமலர்ச்சியில காரணம் மட்டும் பார்த்துட்டு விடுறேன். ஓகே சார். ஏன்னா இதுண்ட தொடர்ச்சி தான் இது விளங்கினா அதுவும் விளங்கி வேண்ட. ஐரோப்பிய வரலாறுல வந்து மானிய முறையினுடைய வீழ்ச்சியை அடுத்து நவீன காலத்துல வந்து மறுமலர்ச்சி வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. மறுமலர்ச்சி என்பது மீண்டும் மலர்தல் என பொருள்படும். ஓகே சார். மறுமலர்ச்சி என்பது மீண்டும் வந்து
மறுபிறவி எடுத்தல், மீள உதித்தல், அதை புத்துயிர்ப்பு பெறுதல். மறுமலர்ச்சி பற்றி பல்வேறுபட்ட வரவிலக்கணங்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து முன்வைக்கினம். என்னண்டா, புராதன காலம் தொடக்கம் கிரேக்கு உரோம நாகரிகங்களின் பொற்கால நிலைமைகள் யாவும் மத்திய காலகட்டமாக விளங்குகின்ற மானியமுற காலத்துல வந்து முற்றா வந்து அழிவடையுது. ஓகே சார். அழிவடைந்து நவீன காலமாக விளங்குகின்ற நவீன காலத்துல வந்து உதயமாகியமையால வந்து என்ன முதல்ல வந்து அறிவா காணப்படுது. பேர் வந்து என்ன மூட நம்பிக்கைகள் உட்பட்டு என்ன மங்கி போய் திருப்பி வந்து அறிவு வந்து ஏற்படுது. சரியா? ஓம் சார். விளங்கிட்டு. அடுத்த 14ஆம் 15ஆம் நூற்றாண்டளவில் அரசியல், பொருளாதார, கலை, கலாச்சார, பண்பாட்டு துறைகளில் ஏற்பட்ட மாற்றமே மறுமலர்ச்சின்னு சொல்லப்படுது. ஓகே சார். அடுத்த நான் நோட்ஸ் போடுறேன். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல அரசியல், பொருளாதாரம், கலை, கலாச்சாரம், பண்பாட்டு துறைகள்ல வந்து ஏற்பட்ட மாற்றமே மறுமலர்ச்சி என குறிப்பிடப்படுது. சரியா? ஓ சரி சார். அடுத்தது 1300 தொடக்கம் 1650 இடைப்பட்ட காலகட்டத்தில் ஐரோப்பியருடைய எண்ணம், சொல், சிந்தனைகள் ஏற்பட்ட மாற்றம். அதாவது வந்து ஐரோப்பியர்கள் வந்து ஆரம்ப காலத்துல மூட நம்பிக்கைகள் உட்பட்டு காணும். பின்னர் வந்து சிந்தனைகள் ரீதியிலும் சொல் ரீதியாகவும் செயற்பாடு ரீதியாகவும் வந்து அறிவு ரீதியான சார்ந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட்டமையால வந்து மறுமலர்ச்சி வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? அந்த மாற்றம் தான் மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி என்ன மீண்டும் அல்லது அதாவது வந்து மூட நம்பிக்கையில இருந்து விலகி ஒரு புதிய ஒரு ஒரு அறிவை நோக்கி போறதா மறுமலர்ச்சி. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கடை தோற்றத்தையும் கருதியதை வெளிப்படுத்துவதே மறுமலர்ச்சி. சார் அதுக்கு மறுபடியும் சொல்லுங்க சார். கடை தோற்றத்தையும் ஓகே சார். கருதியதையும் வெளிப்படுத்துவதே மறுமலர்ச்சி. ஓகே சார். அடுத்த தோற்றத்துக்கான காரணத்தை பாவம் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பால வந்து மறுமலர்ச்சி எங்க தோன்றுதுன்னா இத்தாலியை மையமாக கொண்டு தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். இத்தாலியை வந்து தோற்றம் பெற்றுக் கொள்வதற்கு அரசியல், பொருளாதார, சமூக, சமய காரணிகள் வந்து முக்கியமானது. அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் நாங்க போக்கொண்ட வர்த்தக விருத்தி, பணப்புழக்கம், நகர எழுச்சி, செல்வந்தர்களின் ஆதரவு. அடுத்த வந்து உடனடி காரணம் வந்து 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோபிள் வந்து ஒட்டோவன் துருக்கியால வந்து கைப்பற்றப்பட்டமை. ஓகே சார். நோட்ஸ் போட யோசிக்க. அடுத்த வர்த்தக விருத்தியை நாங்க நோக்கம் கான்ஸ்டாண்டினோபிள் யாரால சார் கைப்பற்றப்பட்டுச்சு? ஒட்டோமன் துருக்கியர். ஓகே சார். ஓகே சார். வர்த்தக விருத்தியும் மறுமலர்ச்சியின் தோற்றம். அதாவது வந்து மானியமுற காலத்துல வந்து காணப்பட்ட மாதிரி வர்த்தகம் வந்து பிற்காலத்துல வந்து வளர்ச்சி பெற்றதை கொண்டு தொடர்ந்து மக்களுக்கு வந்து அதிக அளவான என்னது ஓய்வு நேரங்கள் வந்து ஏற்படுது. சரியா? ஓம் சார். இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி மக்கள் வந்து சிந்திக்க முற்படினம். அந்த சிந்தனைக்கு வந்து செயல் வடிவம் வந்து கொடுக்கப்பட்டமையால வந்து பணமும் அதிக அளவு பயன்பாட்டுக்கு வந்தமையால வந்து இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டு மறுமலர்ச்சி வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இவருடைய சிந்தனையை வந்து செயல் வடிவமாக்குறதுக்கு பணம் தான் தேவை. இந்த பணமும் வந்து வர்த்தகத்தின் ஊடா வந்து கிடைக்கப்படுது. இந்த பணத்தை பயன்படுத்தி இவர்கள் வந்து என்னது தங்களுடைய சிந்தனையை வந்து செயல் வடிவமா மாற்றினம். இது வந்து மறுமலர்ச்சிக்கான காரணமா வந்து கொள்ளப்படுது. சரியா? ஓம் சார். விளங்கிட்டு. அடுத்தது செல்வந்தருடைய ஆதரவு. குறிப்பா வந்து மறுமலர்ச்சி தோற்றத்துக்கு செல்வந்த வகுப்பினர்கள் வந்து அதிகளவான ஆதரவு வந்து வழங்கினம். நவீன கால ஆரம்பத்துல வந்து பணத்தை அடிப்படையாக கொண்டு எழுச்சி பெற்றுக் கொண்ட செல்வந்தர்கள் என்ற அதிகளவான பணம் வந்து கிடைக்கப்பட்டதமையால வந்து இவர்கள் வந்து செல்வந்த வகுப்பினர். இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா சிந்தனைக்கு வந்து அதிகளவா வந்து முக்கியத்துவம் கொடுத்து இப்படி சிந்தனை மிக்க நபர்களிடம் வந்து பணத்தை கொடுத்து அந்த சிந்தனைக்கான செயல் வடிவத்தை வந்து பெற்றுக்கொள்ளினம். குறிப்பாக முதலாவது எஸ்தே பெரேரோ நாடு. எஸ்தே பெரேரோ. நான் கொஞ்சம் பாஸ்டா சொல்றேன்டா விளங்குற மாதிரி. ஓகே சார். நான் நோட்ஸ் போடுவேன். ஓகே சார். நீங்க சொல்லுங்க சார். எஸ்தே பெரேரோ, கொன்சாகா மந்து. அதாவது எஸ்தே வந்து நபர், பெரேரோ வந்து நாடு. கொன்சாகா வந்து நபர், மந்துவா வந்து அவருடைய நாடு. சொபர்சா வந்து நபர், மிலான் வந்து நாடு, மெடிசி வந்து நபர், புளோரன்ஸ் வந்து நாடு போன்ற செல்வந்த வகுப்பினர் வந்து என்ன செய்யணும்டா இவர்கள் வந்து அதிகளவான பணத்தை வந்து வழங்கினம் இந்த சிந்தனைக்கு வந்து செயல் வடிவம் கொடுப்பதற்கு. இதனால வந்து மறுமலர்ச்சி வந்து தோற்றது வந்து காரணமாக இது.
சார் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா சார்? அப்ப இதுக்காக ஒரு அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதான் சிந்தனைக்கு சரி. இல்ல சார், அந்த சிந்தனைக்காக. சிந்தனைக்காக வந்து இவர்கள் பணத்தை வழங்குறார்கள். அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு சிந்தனையாளர்கள் வந்து தங்களுடைய சிந்தனையை வந்து செயல் வடிவம் கொடுக்கிறார்கள். அவ்வளவுதான். ஓகே சார். இதுல வந்து மறுமலர்ச்சி காலத்துல வந்து சிறந்த குடும்பமா வந்து மெடிசி குடும்பம் வந்து காணப்படுது. செல்வந்த செல்வந்த குடும்பமா மெடிசி குடும்பம். ஓகே சார். அடுத்து நகரங்களுடைய எழுச்சி. மெடிசி குடும்பம் வந்து எந்த நகரத்தை சேர்ந்தவங்க சார்? மெடிசி வந்து புளோரன்ஸ். ஓகே சார். நகரங்களுடைய எழுச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல வந்து கிராமத்துல இருந்து விடுபட்டு மானியமுறை காலத்துல வர்த்தகத்தை நோக்கி நகரத்து போயிடும். இப்படி நகரம் வந்து டெவலப் ஆகுது. அப்படி இத்தாலியை மையமாக கொண்டு வெனிஸ், புளோரன்ஸ், மிலான், பர்மா, டஸ்கனி, ஜெனோவா, நேபிள்ஸ் போன்ற நகரங்கள் வந்து எழுச்சி பெற்றுக் கொள்ளுது. இந்த நகரங்களை மையமாக கொண்டு மறுமலர்ச்சி வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இது 3 பாயிண்ட்ஸ். ஓகே சார். நான் நோட்ஸ் போடும் பயப்படாப்பா. அடுத்து வந்து பல்கலைக்கழகங்களுடைய எழுச்சி. குறிப்பா வந்து இந்த பல்கலைக்கழகங்களின் ஊடா வந்து கல்வி நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது. இந்த கல்வி நூடா வந்து கல்வி கற்றவர்கள் வந்து மக்கள் மத்திக்கு சென்று மக்களுக்கு வந்து அறிவை வந்து ஊட்டினோம். நூல்களை உருவாக்கி நூல்களின் ஊடா வந்து அறிவை வந்து ஊட்டினோம். சரியா? ஓகே சார். அவ்வகையில வந்து இத்தாலியில வந்து காணப்பட்ட பல்கலைக்கழகங்களாக சலர்னா, நேபிள்ஸ், பாதுவா, பவியா, பீசா, பொலன்யா போன்ற பல்கலைக்கழகங்கள் இத்தாலிக்குரியது. இங்கிலாந்துல வந்து ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களும், விட்டன்பர்க், ஹைடன்பர்க் போன்ற ஜெர்மனில உள்ள பல்கலைக்கழகங்களும் தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். அடுத்த அறிஞர்களுடைய தோற்றம். இப்படி பல்கலைக்கழகங்கள் வந்து கல்வி கற்று பல்வேறுபட்ட அறிஞர்கள் வந்து கல்வியாளர்களும் தோற்றம் பெற்றுக் கொள்ளணும். இவர்களால வந்து இலக்கியங்கள் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அவ்வகையில தாந்தே என்பவளை வந்து தெய்வீக இன்பவியலும், பெட்ராக் என்பவரால வந்து ஆபரிக்கா அறிமுகமான கடிதங்கள் போன்ற இலக்கியங்களும், பொக்காசியோ என்பவரால் வந்து டீக்கமரன் இல்ல டெக்கமாரன் போன்ற இலக்கியங்கள் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். இப்படி நூல்கள் வந்து தோற்றம் பெற்று மக்கள் மத்தியில வந்து நூல்கள் வந்து பிரபல்யமாகுது. ஓகே சார். நூல்கள் வந்து தோற்றம் பெற்றுக் கொண்டான நூல்களை வந்து படிப்பதற்கு அதிகளவான மக்களுக்கு வந்து நேரம் காணப்பட்டாலும் நூல்கள் வந்து என்னது ஒவ்வொரு நபரை நோக்கித்தான் போய் வாங்கி படிக்கணும். இதற்கமைய வந்து நூல் நிலையங்கள் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அவ்வகையில 5ஆம் நிக்கலஸ் என்பவரால வந்து வத்திக்கான் நூல் நிலையம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. ஓகே சார். அடுத்தது மெடிசி என்பவரால வந்து மெடிச்சி நூல் நிலையம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. மெடிசி என்பவரால் மெடிச்சி நூல் நிலையம். மெடிசி என்பவரால் மெடிச்சி நூல் நிலையம். ஓகே சார். இவ்வாறு நூல் நிலையங்கள் வந்து தோற்றம் பெற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில அறிவுத்துறை வந்து வளர்ச்சி வருது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து கிரேக்க உரோம இலக்கியங்களை கிரேக்க உரோம இலக்கியங்களை படைப்பதும் படிப்பதும் பிற்காலம் வந்து நாகரிகம் என கருது. அதாவது கிரேக்க உரோம சார்ந்த இலக்கியங்கள் புத்தகங்களை வந்து படிச்சாதான் ஒரு இக்காலத்துல வந்து ஜீன்ஸ் அந்த கிழிச்சு போட்டு போடுற ஒரு நாகரிகமா இருக்கிற மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த புத்தகங்களை படிச்சாதான் ஒரு நாகரிகம் என்ற இது வந்து மக்கள் மத்தியில வந்து பரவுது. இதனால வந்து மக்கள் வந்து அதிகளவா வந்து இந்த புத்தகங்களை வந்து படிக்கவும் இந்த மொழிகள் மீது அதிகளவா ஆர்வம் காட்டினோம். இதே போன்று இத்தாலிய பண்பாடும் கிரேக்க உரோம நாகரிகத்தின் மையமாக திகழ்ந்தமை அதிகளவான இத்தாலிய மக்களால் நூல்களை வந்து விரும்பி படிக்க முற்படினோம். இதற்கு உதாரணமா வந்து கிரேக்க உரோமத்தை நாங்க நோக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து சிலுவை போர் மறுமலர்ச்சி வந்து தோட்டத்துக்கு வந்து வித்திட்டது. கிபி 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கு இடையில வந்து நடைபெறுது. இந்த சிலுவை யுத்தத்துல வந்து கீழைத்தேச பண்பான அதான் வந்து ஏன்னா கீழைத்தேசம் தானே வெற்றி பெற்றுக் கொள்ளுது. கீழைத்தேச முஸ்லிம்கள். இதனால வந்து கீழைத்தேசத்துல வந்து காணப்பட்ட எதனையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற பண்பு வந்து மேலைத்தேயத்துல வந்து வளர்ச்சி பெற்றுக் கொள்ளுது. ஓகே சார். ஏண்டா மேலைத்தேயத்தை வந்து பின்னர் அந்த முஸ்லிம்கள் வந்து ஆட்சி செய்ய தொடங்கிய மேல வந்து பின்னர் வந்து அந்த பண்பு வந்து மேலைத்தேயத்திலையும் பரவுது. எதனையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும் பண்பு. ஓகே சார். சொல்லுங்க சார். அடுத்த வந்து அச்சியந்திரம் வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. ஏண்டா அதிகளவான நூல்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து சொல்லணும் அதை வந்து அறிஞர்கள் வந்து வெளிப்படுத்தினாலும்
அறிஞர்கள் பல காணப்பட்டாலும் ஒரு புத்தகமோ 2 புத்தகம் தான் அடிக்க முடியும் என்ற நிலை வந்து காணப்படுது, அவர்கள் எழுத முடியும். இப்ப இந்த அச்சியந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்படுது 1454ஆம் ஆண்டு ஜோன் கூடன்பெர்க் என்பவரால். இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஓகே சார். 1454 ஜோன் கூடன்பெர்க். 1454 ஜோன் கூடன்பெர்க். ஓகே ஓகே சார், சொல்லுங்க சார். அச்சியந்திர கண்டுபிடிப்பு ஜெர்மனி நாடு. சரியா? ஓகே சார். அடுத்தது நாடுகாண் பயணம், தேசிய அரசு, மத சீர்திருத்தம் போன்றவற்றின் தோற்றங்களும் வந்து காரணமா மறுமலர்ச்சின தோற்றம் விரைவாக ஏற்படுறதுக்கு. ஆமாம் சார். குறிப்பா வந்து நாடுகாண் பிறந்த நாங்க நோக்கம் என்றால் 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாந்தினோபிள் ஒட்டோமன் துருக்கியால வந்து கைப்பற்றப்பட்டமையால வந்து கீழே தேசத்துக்கு மேலே தேசம் இடையிலான வர்த்தகம் வந்து தரைவழியான வர்த்தகம் வந்து பாதிப்படையுது. சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து கிபி 1453ஆம் ஆண்டு சூலைமான் சுல்தான் தலைமையில வந்து துருக்கிய படை எழுந்து கான்ஸ்டாந்தினோபிளை வந்து கைப்பற்றி கொண்டமையால வந்து தரை வர்த்தகம் வந்து தடைப்பட்டு கொண்டதால கீழே தேயத்துக்கும் மேலே தேயத்துக்கும் வந்து வர்த்தகம் தடைப்படுது. இதனால வந்து என்ன இடம்பெறுதுண்டா, வர்த்தக பொருட்கள் வந்து மேலே தேயத்துல இருந்து கீழே தேயத்துக்கும் கீழே தேயத்துல இருந்து மேலே தேயத்துக்கும் செல்லவில்லை. ஓகே சார். இதனால வந்து என்ன செய்யணும்டா, பின்னர் வந்து இந்த நாடுகாண் பயணத்தினூட கடல் வழியின் முதல் வந்து தரை வழி வர்த்தகம், இந்த கடல் வழியினூட வர்த்தகம் வந்து ஏற்பட்டமையால வந்து மேலைத்தேய கலாச்சாரம் கீழைத்தேயத்துல கலக்குது, கீழைத்தேயம் கலாச்சாரம் சில வந்து மேலைத்தேயத்துக்கு போகுது. இதனால வந்து கீழைத்தேயத்துல வந்து காணப்பட்ட மூட நம்பிக்கைகள் வந்து இல்லாம போகுது, மேலைத்தேயத்துல வந்து காணப்பட்ட அறிவு வந்து கீழைத்தேயத்துல வந்து பரவுது. சரியா? ஓகே சார். அடுத்த வந்து கான்ஸ்டாந்தினோபிள் வாழ்ந்து வந்த இலக்கிய கர்த்தாக்கள் தமது இலக்கிய செல்வங்களை எடுத்துக்கொண்டு மேற்கு ரோம பேரரசு நோக்கி இத்தாலியை நோக்கி நடந்து செல்லினம். அதாவது வந்து கான்ஸ்டாந்தினோபிளான் அதிகளவான இலக்கிய கர்த்தாக்கள் மற்றும் அறிஞர்கள் வந்து காணப்படினம். இந்த கான்ஸ்டாந்தினோபிள் வந்து கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் வந்து எங்க போயினம்டா, இத்தாலியை நோக்கி போயினம், வட இத்தாலியை நோக்கி போயினம். சரியா? ஓகே சார். இவர்கள் வந்து வட இத்தாலியை நோக்கி போய் இத்தாலியில வந்து வெனிஸ், புளோரன்ஸ் போன்ற நகரில் வந்து வாழ்ந்து வாரினம். சரியா? ஓகே சார். இவர்கள் வந்து வாழ்ந்து வந்தமையால வந்து இத்தாலியில வந்து வர்த்தகம் வந்து இலக்கியம் வளர்ச்சி பெற்றமையால வந்து இத்தாலியும் வெனிஸும் புளோரன்ஸும் இத்தாலியில உள்ள நகரங்கள் வந்து வளர்ச்சி பெற்றுக் கொள்ளுது. ஓகே சார். பின்னர் வந்து மறுமலர்ச்சி வந்து இத்தாலியில வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். இவ்வளவும் வந்து மறுமலர்ச்சியினுடைய தோற்றத்துக்கான காரணம். விளங்கிட்டா? ஓகே சார், விளங்கிட்டு. சிம்பிளா சொல்லணும்டா, மானியமுற காலத்துல வந்து மூட நம்பிக்கைகள் உட்பட்டு காணப்படுது. பிற்காலத்துல வந்து மக்கள் வந்து இந்த வர்த்தக நகரங்களை நோக்கி போய் அங்க காணப்பட்ட விவசாயம் வந்து இல்லாம போய் வர்த்தகம் வந்து வளர்ச்சி வருது. வர்த்தகத்தின் ஊடாக அறிவு வந்து மேம்படுது. இந்த அறிவு வந்து பிற்காலத்துல வந்து ஒவ்வொரு துறைகள், அரசியல், பொருளாதாரம், கல்வி, சமயம் போன்ற இதுல வந்து ஒவ்வொரு அறிவு ரீதியான கருத்துக்களை முன்வைத்து ஒவ்வொரு துறையும் வந்து வளர்ச்சி வைத்துக் கொள்ள மறுமலர்ச்சி வந்து ஏற்படுது. இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டதை தொடர்ந்து மறுமலர்ச்சியில வந்து பிற்காலத்துல வந்து கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட்டமையால வந்து பிற்காலத்துல வந்து நாடுகாண் பயணம் ஏற்படுது. இந்த நாடுகாண் பயணத்தை தொடர்ந்து பேருந்து மத சீர்திருத்தம், பேருந்து 30 ஆண்டு போர், அப்படி என்னது ஒரு சங்கிலி மாதிரியே போய் கொண்டிருக்கு. சரியா? வரலாறு. சார். விளங்கிட்டா? விளங்கிட்டா? சார். சரி, ஒருக்கா ஃபீட்பேக் கொண்டு போடப்பா. மற்றது வந்து மிச்சாக்களை ஒருக்கா குரூப்ல ஒருக்கா மெசேஜ் போடு, மிச்சாக்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லி. சார் ஓகே சார். சார் இந்த மறுமலர்ச்சியில இருந்து பேப்பர்ஸ் எதுவும் இருக்கா சார்? அப்புறம் கேள்வி அப்படி பாஸ் பேப்பர்ல இருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வரேன். ஓகே சார். சார் மிச்சம் துறைகள் அதில் பார்க்க கிடக்கு. இந்த நாளை பாம. ஓகே சார். சார் நோட்ஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க சார். சரி, ஓகே சார். ஓகே சார். சார் நான் ஜூலை மந்த்க்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். இல்ல மிச்சாக்கள் இருக்க சொன்னா நீ பண்ணிட்டானு தெரியுமா? மிச்சாக்கள் பண்ணல. வேற ஒண்ணு இல்ல. என்ன ரீசன் தெரியா சார்? கேட்கல சார். நான் குரூப்ல மெசேஜ் போனா தனியா ஒண்ணும் கேட்கல. தொந்தரவு பண்ண கூட விட்டுட்டேன். ஓகே சார். 2 3 நாள் போகும். நாளைக்கா சார்? நாளைக்கா சார்? நாளைக்கு 20 போடலாம். என்ன லைசன்ஸ் விஷயமா அங்க போக வேண்டியது இருக்கு. ஓகே சார். அதான் பிரச்சனை. இல்லாடி அதான் கொஞ்சம் இடையே கணிக்குது. என்ன எடுக்கலடா லைசன்ஸ். இப்ப எடுத்து விட்டா பிரச்சனை இல்லை. நீ 3 வருஷம் முடிவு எடுத்தா எடுக்கணும். ஜூனி வந்தோம்டா. ஓகே சார். சார் அப்ப வளமையான
ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அது அது வளமையா நடக்குமோ? நடக்கும் அது சார். அது நடக்கும். அது மாறாது. இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட வேண்டியது தானே. நிறைய ஓகே கவர் பண்ண சார். கிடக்கு. அப்ப அத அளவு போடணும். ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே. தேங்க்யூ சார். ம்.